கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்னேன்ல, அது எப்போ செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது? என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா. எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையில சும்மா ஜம் ஜம் ஜம். போங்க, உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்போ வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் தூக்கி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன உனக்கு தெரியாம எப்படி என் மகன் வெளியே போயிருக்க முடியும்? தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, பாதுகாக்கத்தான் இந்த வீட்டுல இருக்க. என் மகன் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊரை திருக்கி விடா. என் மகன் மரியாதை இல்லாதது. வழக்கம் போல 4 பெண்களோட தண்ணிக்கு போறேன் அனுப்பிச்சு வச்சேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போட முடிய அவன் செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சுட்டான். நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். குடி கொண்டிருக்கியா? இல்லங்க, ஆத்தங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பார்க்கலாம்னு பேசலாம். மடையா மடைங்க மடைங்க மடைங்க. அப்பே அத்தே அக்கா அம்மா. என்னாச்சு? என்னமாச்சு? வாந்தி எடுக்கிறாளே அம்மா. வள்ளி வாந்தி எடுக்கிறாமா? அம்மா என்னடா கத்துறா? ஏண்டா வள்ளி வாந்தி எடுக்கிறாமா? வள்ளி வாந்தி எடுக்கிறாளா? என்னம்மா அப்படி நினைக்கிற? நம்ம வயிற்று கூட்டு வருவா. வைத்திய அத்தா வள்ளி வாந்தி எடுக்கிறேன். எங்க அம்மா என் ராசாத்தி என் வயிற்றுல பாலை வாத்துட்டேன். அம்மா மடி காளீஸ்வரி இருக்காளே, என்னை கைவிட மாட்டா, எனக்கு தெரியும். வாமா மெதுவா வா. என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்கு 4 வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பளகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பளகாரரு சொன்னாவ. ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இளநீ கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீ தச்சிட்டு இருக்கிற? கையில ஊசி போட போகுது. குடியங்கிட்ட உனக்கு தைக்க தெரியல, சும்மா இரு. நல்லா சொன்னியே, இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமா செய்வேன். குடியங்கிட்ட அண்ணி முதல்ல எண்ணி சாப்பிடுறியா? ஆனா உனக்கு குடிக்க தெரியாது. தமிழர் குடியங்கிட்ட நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றேன்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல. கொண்டா. பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் பிரமாதம் செய்வனே. அண்ணா ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் கொண்டாந்து கொடுத்துருப்பாரா? இந்த தினத்தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? ஐயோ கையில ஊசி குத்தி. சும்மா ஒண்ணு இல்ல. நீ என்னடா கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துட்டு வந்தியா? போய் பார்த்து கேட்டனே. இன்னைக்கு போனா நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போனா நாளானைக்கு வர சொல்றான். ஏனே எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்புலாம் பதில் சொல்ற? முண்டம் முண்டம். யார் பொறுப்பு இல்ல, யார் முண்டம்? நீதானா முண்டம்? நீதான் முண்டம். நீதானா முண்டம்? நீதான் முண்டம். என்னடா ராப்பன் கட்டிட்டு என்னடா என்ன விஷயம்? பாருமா, இந்த டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பார்த்து வாடான்னு சொன்னா உட்கார்ந்து ரவிக்க தச்சிட்டு இருக்கான். முட்டா பச்சா என்ன அண்ணியோட தானே? ஆமா, அவன் அண்ணன் இருக்கு, அவன் தைக்கிறான். ஒன்னால முடியல, நீ பேசாம இரு. நீ வேற அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றியா? வக்காலத்து வாங்காம ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுக்கு திருட்டு நல்லா படுத்துக்கிட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. என் ராசா, நீ வந்து வருத்தப்படாத. நான் அவனுக்கு சோறு போடுறேன். வாயா போதுமா? போயா. செல்ல வேற கொடுக்குறியா அவனுக்கு? செல்ல முண்டா
போய் சோறு தின்னு. எனக்கு ஒண்ணு சோறான போ. சோறு வேணாமா? வேணாம், போ. அதை எடுத்து பல்லுல உடைச்சு விடுவேன். போடா. வேணாம், போ. சோறு போடு. போடா. எதுவும் பேசாதே. ஏன் பேசினா என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தகப்ப வார்த்தையை தட்டிட்டு திமிரா நடந்துட்டவளை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பேசாதன்னா பேசாத. என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தண்டா பேசுறேன், அடிச்சு கொண்டு புரியுது போட்டு விடு. ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழிய சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது. இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவி இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே, உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயித்துல முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாயம் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்க மகளுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமகதான். அப்படித்தாம்மா, அப்படித்தான் என்ன பெத்த அம்மா. ஏராசாத்தி ஏராசாத்தி மாமா கூட தேண்டி. என்னத்தா அமுக்கவே காணா? கைய வலிக்குதா? இல்லத்தே பட்டு கடத்தேன். உடம்புதான் சரியில்லையே, கொஞ்சம் காலை கைய அமைக்க விடுறானா? போத்தான், அவன் எதுனா கோச்சுக்குவான். போத்தான், அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சும்மா இருங்க. போத்தான், குரங்கு பையன் ஏதாச்சும் கத்துவான். போமா, அங்க அம்மா ராசாத்தி இல்ல. போமா விடுங்க, விடுங்கண்ணா. ஐயோ விடுங்க. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமா இது இருக்கா? அது இது அது என்ன ஒரு மன்னன் வாடா. பரவாயில்ல. ஐயோ வம்பு பண்ணாதீங்க. மாட்டு கொட்டையில விழுந்து முட்டை வீங்க போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. அடிபட்டுச்சா? என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? வயிற்று வலிக்குதுங்க. என்ன இது ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு? இரு, இந்த வர்றேன். படு 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 படு. கையெடு. ஐயோ அமுக்காதீங்க, வலிக்குது. என்னமா அது? உனக்கு தலையில ஏதாவது இருக்கா? நான் எங்க அமுக்குறேன்? எதமா தானே தடவுறேன். பள்ளி பள்ளி தூங்கிட்டா?
ஆசைப்படுறதை விட்டு என்னால தர முடியாம செய்தியை காணிச்சு. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுசுக்கும் நடுவுல கிடந்து நான் துடியா துடிக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்தாலும் வெறுக்கட்டும். எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்றுல வளர குழந்தை ஒன்னே போதும்.